முஸ்லீம் மக்களுக்கு ஆதரவாக இவர் பேசுகிறார் என்பது அல்ல நோக்கம். இவர்கள் விரும்புகிற இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்கிற ஒரு தேசத்தை அமைப்பதற்கு இவருடைய கருத்து எதிராக இருக்கும் என்று கருத்தியல் ரீதியாக பார்க்கிறார்கள். அவன் நாத்ராம் கோஷே சொல்கிறான், நான் காந்தியை வெறுக்கவில்லை. அவனுடைய ஸ்டேட்மெண்டில் நான் காந்தியை வெறுக்கவில்லை, அவரை மதிக்கிறேன். அதனால் தான் அவரை பார்க்கிற போது 2 கைகளையும் எடுத்து கும்பிட்டு விட்டு தான் அவரை துப்பாக்கியால் சுட்டேன் என்கிறான். அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை வணங்கிவிட்டுத்தான் நான் துப்பாக்கியால் சுட்டேன். ஏனென்றால் காந்தி இன்னும் உயிரோடு இருந்தால் இந்துக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, இந்து மதத்திற்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, நாங்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்தை இங்கே அமைக்க முடியாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். மொத்தம் 9 பேர் அந்த கொலை பட்டியலிலே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அதிலே ஒருவர் தான் 1923 இந்த கருத்தை முதலாக இந்த மண்ணில் விதைத்தவர், வித்தூன்றியவர் சாவர்கர். அவர் பின்னால் விடுதலை ஆகிவிட்டார் என்பது வேறு.